ரவையில் உப்புமா மட்டுமே செஞ்சு போர் அடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ரவை பொங்கல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வெறும் பேனில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். இது நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்புனா 1 கப் தண்ணி, ஒரு 4 மடங்கு தண்ணி சேர்த்து இது 3 விசிலுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஒரு பருப்பாக தெரியும்ல, அதை நல்லா மசிச்சு விட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம அப்புறமா இந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவை எடுத்துருக்கேன். இதையும் வெறும் பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த சம்பா ரவை வறுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்து வறுத்திங்கனாலும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து இதையும் சைடில் வச்சுட்டு இன்னொரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, 4 மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவை ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. இங்கே சம்பா ரவைங்கிறங்காட்டிக்கு அந்த கெட்டியாக ஆகாது. இதே நீங்கள் வெள்ளை ரவை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரவை சேர்த்து அதை கிளறி விடணும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவை வறுக்கும் போது நெய் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போது நெய் சேர்த்து தேவையில்லை. அந்த ரவை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண நெய்யே நல்லா ஃப்ளேவர் கொடுத்துரும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். அப்போது இந்த ரவை நல்லா பொங்கி நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி நல்லா ஒரு மாதிரி கம்மியாகிற வரைக்கும் இதை இன்னொரு டைம் நல்லா குக் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பாசிப்பருப்பு ரவை இந்த ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து குக்கரில் சேர்த்து விசில் விட்டுக்கிறனாலும் தாராளமாக விட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு அந்த ரவை பொங்கல் பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக மாறி ரவை எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்ததுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய்யோட ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாட் பாக்ஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த பேன்லேயே நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு மிளகு லைட்டாக பொரிஞ்சு வந்துடட்டும். இல்லை குழந்தைங்க மிளகு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிளகு பவுடர் கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் முந்திரி எல்லாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி ஒரு 1 நிமிஷம் எடுத்துக்கும். நம்ம இதில் சேர்த்துற தேங்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். நீங்கள் வேணும்னா இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது கோதுமை ரவை வச்சு ஒரு அட்டகாசமான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், ப்ளஸ் சாம்பாரும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரவை பொங்கலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Take care. Bye bye.